சிருட்டியையும் ஒரே சிருட்டியாக ஆக்கிவிட்டாரா என்று கேட்டது எங்க நின்றவக? கனவுக்கு இருந்து விளங்கி கொள்றதுக்காக கனவுக்கு இருந்து கேட்க. இப்ப அங்கதான் சிருட்டிகள் ரீகி. அந்த சிருட்டிகள் எல்லாத்தையும் இவர் ஒண்டா ஆக்கி விட்டாராண்டவ கேட்ட என்ன காரணம்டா, கனவுக்கு அவ கண்ட அவகளையும் கனவுக்கு கண்ட எல்லாத்தையும் தனித்தனி சிருட்டிகள் என்றவ கண்டாங்க. அந்த மக்கள் அப்படித்தானே கண்றியாங்க, அப்படித்தானே அந்த கனவுக்கு இருக்கிறவங்க காண்றாங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனி பொருளாக காண்றாங்க. இப்ப அவ காண்றது சிருட்டியா சிருட்டிகளா? சிருட்டிகள். அவலங்கக்காக இந்த எல்லாத்தையும் ஒரே சிருட்டியா ஆக்கி விட்டாரா இவர். அவர் இப்ப அதுக்கு இப்ப எல்லாம் இருந்தா தானே அவர் பதில் சொல்லலாம், ஓ நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒரு சிருட்டி ஆக்கி விட்டேன்னு. ஆனா உண்மையிலேயே எல்லாம் அந்த சிருட்டிகள்ங்கிறது இல்லை இன்னைக்கு. இப்ப இது அவர் எங்க நிக்காரு? அந்த நினைவுல நிக்காரு. இப்ப காண்போனுங்கிற இடத்துல நிக்காரு. இப்ப அவனுக்கிட்ட சிருட்டிகள் இருக்கா, சிருட்டி இருக்கா? அவனுக்கிட்ட இருக்கிறது சிருட்டி தான். அது யாரு? அவன் தான். அவன் அவர் சொல்றாரு, உங்களுடைய சிருட்டி, உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் என்று சொல்றாரு. இப்ப அந்த சிருட்டி என்று அவர் சொல்றார், சிருட்டி அவர் தான். அவரிடத்துல தானே சிருட்டிகளா இருந்துச்சு. அந்த அவரிடத்துல இப்ப அந்த சிருட்டிகளா இருந்தது என்னடா, கனவுல இருக்கிற நேரத்துல தனித்தனி பொருளாக தெரிகிற நிலையில இருந்துச்சு. இது கட்டுண்ட கட்புலன் போலி கூத்து இப்படி தெரிகிறது. இப்ப இது எங்க நடந்திருக்கு இந்த சம்பவம்? இப்ப நான் சின்ன இடத்துல நடந்திருக்கு, சரியா? இப்ப சிருட்டிகள் என்று சொல்லி வார அந்த இடத்துல நடந்திருக்கீங்க. இவர் எப்படி இருக்காருன்னா, கனவுக்குள்ள அவரை உட்பட எல்லாத்தையும் தனித்தனி பொருளாக காண்ற ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கிறதால இது எல்லாத்தையும் சிருட்டிகள் படைக்கப்பட்டிருக்கு என்று நினைக்காரு. தனித்தனியா படைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்காரு. அப்போ ஒஸ்தாது இந்த இடத்தை அந்த காண்போன் இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, நுட்பம் அக்கிரைச்சிங்களான்னா அப்படி மட்டும் இறை ஆஸ்மா தோற்றமே அன்றி அது படைப்பில்லையேங்க. அப்படி பார்க்கக்குள்ள இப்ப ஒரு சம்பவம் நடந்தே அங்க. அப்ப இன்ப துன்பம் அற்ற நிலைய பாதைங்கிற ரகசியம் பிடிபடுகிறா. இப்ப அந்த உள்ளாங்க அந்த நிலையில இருக்கு, அங்க பாதிப்பெல்லாம் இல்லையே, ஒன்று நடக்கலையே ஒன்று. அதான் காலையில் ஒளிமினோன்னு எனக்கிட்ட நீங்க கனவை சொல்றீங்க, அதுல உதாரணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சரியா, ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் வந்து எக்ஸிடம் மட்டும் அவரும் அதுல மூத்தாயிட்டாருன்னு சொல்றீங்க, நடந்தியா? அவருக்கு வந்து இன்னைக்கு என்ன ராபி சோமாய்க்கிறீங்களான்னு அப்பா வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காரா? இப்ப என்ன செய்யற நீங்க? நடந்தேன்னு எடுக்கிறியா, நடக்கலைன்னு எடுக்கிறியா? அப்ப மறுநாள் திரும்ப நீங்க கண்ட ரெயின்ட நம்பரை கால் பண்ணி கேட்குறீங்க. உங்க நான் விளங்குறதுக்காக சொல்றேன். கேட்டோம் நாங்க இல்லை, அது இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்கேன், இந்தியாவில இருந்து கால் வருது, இப்ராஹிம் நான் சொல்றேன். அப்ப இப்ப என்னிட நடந்த இடம் எய்னிக்கின்றா உலகம் நீண்டதோர் கனவு என்கிற அந்த நீண்ட கனவுல நடந்திருக்கின்ற வெப்பமே. இருதய நினைவுல நிக்கிறவர்கிட்ட அந்த கனவுல நடந்த விஷயம் என்னையா இருக்கண்டா, இறையஸ்மா தோற்றமே அன்றே அங்க ஒரு படைப்புமே இல்லை என்ற நிலையில இருந்தா அங்க நடந்தியா? இதுக்கு ஒஸ்தாது ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு மட்டும் ஒரு மாணவனுக்கு கல்புல அமைஞ்சிட்டா, இப்ப சொல்ல போற இந்த பாட்டு மட்டும், இந்த வரி மட்டும் கல்புல அமைஞ்சிட்டா புரட்சி ஒன்று ஏற்படும் அந்த உள்ளத்தில். புரட்சி என்றா, புரட்சிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுக்கலாம்? ஒரு பூகம்பம், சும்மா உதாரணத்துக்கு அண்ணா ஒரு புரட்சி நடக்குதாம் என்றா, ஒரு ஒரு அந்த புரட்சி ஒன்று நடக்குதாம்டா, என்ன எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது என்ற ஆச்சரியம் ஒன்றைக்கு தானே இன்னைக்கு இந்த புரட்சிங்கிறதானே. அப்போ உஸ்தாது எப்படி சொல்றாங்க, ஆவதும் அழிவதும் என்னையா மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வது புரட்சியடாங்க. அப்ப இன்னொரு பாட்டில் எப்படி சொல்றாங்க, ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்று அச்சங்காக. இப்ப நீங்க ஆம்புல நான் பொம்புல இருந்தியப்ப இதுல ரகசியங்கள் பிடிபடுதா? அப்ப இது அந்த சிருட்டிகள் என்கிறத நாம இன்னும் தனித்தனி பொருளாக நினைக்கும். அப்படி ஒரு 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 பதிவு நமக்கிட்ட பழக்க வழக்க மூலமாக இருக்கு நம்ம உள்ளத்துல. அதனாலதான் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. உதாரணத்துக்கு வைங்கள, உங்களுக்கு நல்லா நெருங்கின ஒரு ஆள், நல்ல வருஷக்கணக்கா உங்களோட வயசுக்கு நெருங்கின ஒரு ஆள் மௌத்தாயினா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா இல்லையா? ஒரு மன வருத்தம் ஏற்படும் தானே. அதே டைம்ல உங்களுக்கு இருக்கிறதுல பக்கத்தில் இருந்தா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டை இருக்கிற ஒரு ஆள் உங்க கண்டதும் இல்லை, நீங்க அழைச்சதும் இல்லை.
மௌத்தாயிட்டோம் என்று நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஓ மௌத்தாயிட்டா, ஓ சரி நம்ம பக்கத்தில் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது தான். அப்படித்தான் போவீங்களா? மன வருத்தப்பட்டு எல்லா வேலையெல்லாம் விட்டு போட்டு ஒரு 2-3 நாளைக்கு பிள்ளைகளெல்லாம் மௌத்தாயிட்டா நம்ம இனி ஒன்றும் செய்யறதில்லைன்னு ஒரு வேதனைக்கு ஒரு உங்களோட கல்வி போகுமா? அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, எந்த அளவுக்கு ஒரு பதிவு உங்களுக்கிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேதனை இருக்கு. அப்போ இறக்கும் போது எரியும் நரகை எடுத்துக்கொண்டே செல்கிறாய். இப்போ நம்ம இதை வைக்க இறக்க போகிறோம், இதை வைக்க இப்போ இறந்து போகிறோம். இன்னும் கொஞ்சம் தேவை இறந்து போகக்குள்ள எரியிற நரகிரிக்கே அதை எடுத்துக்கொண்டு விட போகிறோம். அது என்னது? இந்த பதிவுகள் தான். ஏன்னா நமக்கு இது எல்லாமே தனித்தனி பொருள் என்ற ஒரு பதிவு நம்மளோட உள்ளத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு சொல்றது தான் நப்ஸ் என்று சொல்றேன். இது எல்லாத்தையும் மறக்கிற நிலைக்கு வாரது தான் மரணம்ங்கிறது. மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது. இப்ப சிருட்டிகள்ங்கிறது படைப்பில்லை என்று சொன்னா, இப்ப என்ன நடந்தது? இது அல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி நம்ம அல்லாஹ் எடுப்பானா? இல்லை, நான் கேட்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு நமக்குள்ள இருக்கு. ஏகனே இப்படி சாபம் கொடுத்தேன், ஏகமா இருக்கிறவன் சாபம் கொடுக்க இன்னும் இருந்த இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்ம இன்னும் பேசாம இருக்கோம், பேசுவோம். அதுக்குள்ள இப்போ இது இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. இப்போ இது நடந்தேங்கிறத காரணம் என்னன்னா, நாம சிருட்டியல்ங்கிற அந்த இருப்பு நிலையில இருந்துகிட்டே இருக்கிறது தான். சிருட்டிங்கிற காண்போனுங்கிற நிலையில போய் அங்க போய் பார்த்தா இதெல்லாம் அஸ்மா அன்றி தோற்றம், படைப்பில்லைங்கிறத அந்த காண்போனுங்கிற சிருட்டி. அது என்ன? சிருட்டிகள் இல்லை, சிருட்டி. அது அந்த சிருட்டியத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாவை தவிர அந்த சிருட்டி இல்லைன்னு இதை சொல்லல. அல்லாவை தவிர அது இல்லை என்று சொல்றான். அப்படி நான் என்ன சொல்ல வாரான்? அது நான் தான் என்று சொல்ல வாரான். அவன் அதை நான் படைக்கல, அது படைப்பில்லை, அது நான் தான். என்னுடைய உணர்வு என்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கருத்து அமைஞ்சிருக்கு. அந்த கருத்தை தான் நாம வெளியில அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்றோம். எதை? அந்த சிருட்டி என்கிற நிலையை. வெளிச்சத்த பிரமாணம் அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்றா உச்சத்த பிரமாணம் உள்ளுக்கு கல்வி எப்படி அதை நினைக்கணும்? அந்த சிருட்டியை முதல் விளங்கி எடுக்கணும். அதை ஒரு பாட்டில் சொல்றாங்க, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உண்மையில் ஆட்கொள்ளுமா. எப்படி சொல்றாங்க? சிருட்டியின் உண்மை, அங்க சிருட்டிகள் என்று சொல்லல, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் அறிவோ உண்மையில ஆட்கொள்ளுமா. அப்படி அந்த சிருட்டிய சிந்தித்து தெளிவடைகிற அந்த உண்மை ஒன்று ஆட்கொண்டிருக்கா நம்மள யாருக்கிட்டையாவது? ஆட்கொள்ற அளவுக்கு அதுதான் சிருட்டி. அது அல்லாஹ் நிச்சயமா. இது வழியா வாயால சொல்றது இல்லை, இது உள்ளத்தால உணர வேண்டியது. அதுதான் கருத்து. அப்ப கடல் அன்றி பொருள் இல்லை, கருத்தோடு சிந்தித்து பாருங்கிற இந்த சிந்தனை வந்துட்டுண்டா அந்த சிருட்டிய நாம நான் என்று எடுக்க போறோம். அதுதான் இல்லல்லாண்டு அமைய போகுதான் தான். அதுதான் இந்த ஏக வியாபகமா இருக்கிற இந்த நிலை. இதுல இப்ப என்ன என்ன நடக்க போகுது? அவர் அந்த இருப்பு நிலையில் இருப்பார். இப்ப அவர் கனவுல இல்லை, அவர்கிட்ட கனவு கலைஞ்சிட்டு ஹக்கோட இருக்காரு. இப்ப அவருக்கு கனவுல நடக்கிற விஷயம் எல்லாம் அவரை பாதிக்கவே பாதிக்காது. ஏனென்றா அவர் சிருட்டிகளோட இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனி பொருள் என்கிற அந்த மனோநிலையில அந்த நப்சோட இல்லை. அது மறந்துட்டு, அது மரணிச்சிட்டு, இறக்காமல் இறந்துட்டது. இப்ப அவர் பிறக்காமல் பிறந்திருக்காரு. இல்லல்ல, அது எப்படி? ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்ற இருப்புல பிறந்திருக்கிற அந்த பிறப்பு தான் சிருட்டிங்கிறது. இதை நாம பிறந்திருக்கிற மாதிரி கற்பனை பண்ண வேணாம். பிறப்பின் நோக்கோடு வாழ்ந்திருந்தால் பேரின்ப வாழ்வு நிச்சயம்தான். நிச்சயம் என்று பாவிக்காத, சத்தியம் என்று பாவிக்காத, எனக்கு நிச்சயம் தான் தான் பாவிக்காங்க. இதை எப்படி பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு உறுதிப்படுத்துறாங்க. அதனால் பிறப்பின் நோக்கோடு வாழ்ந்திருந்தால் பிறப்பின் நோக்கோடு வாழ்ந்து இறக்கணுமா. அப்ப அந்த சிருட்டிங்கிற அந்த நிலையில தரிபடணும். மரித்தோராக இருந்த சிலரை பிரகாசமான நூரை கொண்டு அவளை உயிர்ப்பித்து உங்களுக்கு மத்தியில நடமாட விட்டுருக்கும். அப்ப அவங்க இருக்கிற நிலையும் அவளோட இருப்பு நிலையும் எப்படி இருக்கண்டா இந்த சிருட்டிகள்ங்கிற இந்த நிலையில இல்லை. இது நம்ம பதிவுகள் இருக்கிறதால தான் இதெல்லாம் நம்மகிட்ட ஒரு சம்பவம். உதாரணத்துக்கு இன்னொரு நுட்பம் ஒன்று தாரேன், லேசக்கிறீங்க. நீங்க இப்போ கண்ட அந்த ஆக்சிடென்ட் பட்ட ரெயினும் உங்களோட நினைவுல இருந்தேன் வைங்களேன். வந்து மோதினதும் ரெயின் தானே, அதுக்கும் உங்களோட நினைவுல இருந்தேன் வைங்களேன். அந்த 300 பேர் அவர்களும் உங்களோட நினைவுல இருந்தேன் வைங்களேன்.
எல்லாம் இப்போ நினைவில் எப்படி இருக்கு? நினைவாக இருக்கு. அது நினைவாக இருக்கக்குள்ள பதிவாகவும் இருக்கு. இதுதான் நுட்பம். நினைவாக இருக்கிற அதே நிலையில் பதிவாகவும் இருக்கு. இப்போ குணியும் குணமும் ஏகம் என்று எடுக்கணும். இந்த நிலையில் பதிவு கட்டுண்ட நிலை என்று எடுக்கக்கூடாது. ஏனென்றா இது கட்டுண்ட புலனை கொண்டு உணர்ற விஷயம் இல்லை, கட்டுண்ட புலனை கொண்டு காண்ற விஷயம் இல்லை. நினைவுல போய் சிந்திக்கிற நிலை, அறிவு போய் நின்று அதில் இருக்கிறத தெளிவாக காண்ற நிலை. இது கல்பு கண் திறக்கணும், உள்ளம் உணரணும். நினைவுண்டா என்ன, அதில் எப்படி இருக்குங்கிறத தியானிக்கிற நேரத்தில் நினைவு உணர்ற நிலை. உணரக்குள்ள அந்த ரெயினும் இடிக்கிறதுல ஆக்களும் அப்படியே இடிக்கி, இன்னும் வந்து மோதிர ரெயினும் இடிக்கி, மொத்தத்தில் அந்த காட்சியை அப்படியே இடிக்கணும். வெங்கலன் எப்படி இருக்கு? நினைவில் இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கிறத சீடியில் இருக்கணும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு சீடியில் இருக்கண்டு. இப்போ நினைவில் இருக்கிற அந்த காட்சி உங்களுக்கு கனவுல தெரிய வேண்டி வருது. இந்த தெரிய வேண்டி வர்றது யாருக்கு? அந்த நினைவுக்குரியவனுக்கு, அந்த கனவை காண போறவனுக்கு. அவனுக்கு எப்படி நினைவுல இருக்கிறத அவன் காண்ற மாதிரி தெரிய போகுது, அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்தையா? கண்ட மட்டும்தான் காணும் காட்சி அவனாகும், அவ்வளவுதான். கருமங்கள் யாவும் எளிதாகும். இப்ப பிரச்சனை இருக்கு யாருக்கு? அந்த காட்சிக்குள்ள வந்த ரெயினுக்கு, அந்த காட்சிக்குள்ள வந்து மோதின ரெயினுக்கு, அதுக்குள்ள வந்த 300 பேருக்கு, இவர்களுக்குத்தான் இப்ப அங்க இன்னமும் ஒரு சம்பவம் நடந்த. இன்னும் இத்தனை பேர் போயிட்டாங்க, இன்னும் ரெயின் பழுதா போயிட்டு, இன்னும் இவ்வளவு பேருக்கு காயம். இந்த பிரச்சனையில் எங்க இருக்கு? சிருட்டிகள் அந்த நினைவுல இருக்கிறத காணுகின்ற அவனுக்கிட்ட இல்லை, அந்த கனவுக்குள்ள இருக்காரு. அவர் என்ன கனவுக்குள்ள இருக்கிறார்? உள்ளத்தில் முத்திரை, உலகத்தில் நித்திரை, கனவே தான் வாழ்க்கையடாண்டு அந்த கனவுக்குள்ளே வாழ்றாரு. எல்லாத்தையும் தனித்தனியா கண்டு அவருக்கு தான் இப்ப அங்க பிரச்சனை. அவருக்கு அந்த பிரச்சனையை உண்டாக்கினது அவர் வேதனை படுறதுக்கு தான். அப்படி வேதனையில வாழ்றது தான் செல்லியவானதா அண்ணா. அப்ப உங்களை காண்போனுங்கிற நிலையில, சிருட்டிங்கிற அந்த நிலையில இருக்க உங்களை விடாம உங்களுக்கு தடை போட்டு அதில் உங்களை கொண்டு வந்து நிரப்பி வச்சு நடக்கிற சம்பவம் இது அத்தனையும் தான் மறுமை வாழ்வை, மன்னரை வாழ்வை மறக்காதே, மார்க்கத்தின் கொள்கையை இழக்காதே. கொள்கையை இழந்தவங்க வாழ்ற வாழ்க்கை. நான் பாட்டை சொல்றேன், பாட்டை வழங்கப்படுத்துறேன். என்னுடைய கருத்து இல்லை இது. இது இல்ஹாமத்தோட வந்த ஏகத்துவ பாடல் தெளிவுபடுத்தி தந்த விஷயம். எனக்கு தெளிவானது, என்ற அனுபவத்தில் நான் கண்டுகிட்டு இருக்கிறது. இது இப்படி உதாரணமா காட்டி விளங்கப்படுத்தல இல்லாட்டி விளங்க. அப்ப எப்பயும் சிருட்டிகள், நான் உறவாட்டத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் சிருட்டிகள் என்றா என்ன, சிருட்டி என்றா என்னங்கிறத தெளிவா நீங்க கிரகிக்காட்டி, சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் உங்களை ஆட்கொள்ளல என்று அர்த்தம். அப்ப கலிமாவின் 2வது பகுதி, கலிமாவை விளங்கி அறிகிற பகுதியில விளங்க வேண்டிய சொல் சிருட்டிங்கிற சொல் தான். அல்லாங்கிற சொல்ல விளங்க இஞ்சவில்லை, இல்லாங்கிற சொல்ல விளங்க இஞ்சவில்லை, லா என்கிற சொல்லையும் விளங்கல. அப்ப எந்த சொல்ல விளங்கணும்? சிருட்டிங்கிற சொல்லத்தான் விளங்கணும். அப்ப விளங்கி அறிகிற பகுதியை முடிக்காதா கல்வி. சிருட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம் ஆட்கொள்ளவில்லை என்றா, ஆட்கொள்ளணுமாடா என்ன, காண்போண்டுங்கிற நிலை தரிபடணும் அவருக்கு. அதுக்கு பிறகுதான் சிருட்டி என்றா என்ன விளங்கும். சும்மா இந்த கண்ணுக்கு தெரிகிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சிருட்டி என்று யோசிக்கிறவங்க கொள்கைக்குள்ளேயே வரல இன்னும். அப்படி என்ன சாதாரணமா எல்லாரும் கொள்கைக்கு இருக்கான்ற அர்த்தம் வந்துடும். முகமது நபி அப்படி ஒரு வகி, உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் அந்த நிலையில நின்று தான் சொன்னாரு. அந்த இடத்துல இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் என்று காட்டினது என்னையா இருக்கண்டா, இறையஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்று இருக்கிறதெல்லாம். இப்ப படைப்பொண்டு இருந்தா தானே அழியணும், படைப்பட்டு இருந்தா தானே உருவாகணும். அப்ப ஆவதும் அழிவதும் என்ன மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வது புரட்சியாம். அறிந்தவனிடத்தில் ஒரு புரட்சி ஒன்று நடக்கும் கல்புல. அப்படி நடக்கட்டும் என்று தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிள்ளைகிட்ட. நடக்கும் கண்டிப்பா. உருவாட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நுட்பத்தை கிரகிச்சாலண்டா புரட்சி ஏண்டா இங்கதான் இருப்பாக மருகா அது நடந்தா. ஏன் கல்பு துறப்பற்றும் எதை ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வது புரட்சியா. அதுக்கு இன்னும் தெளிவாக விளங்குறதுக்கு ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சூழ்ச்சி ஆனது ஒன்றுமே இல்லை என்றாச்சு. அப்ப அதெல்லாம் யாவும் மாய்கையில் வந்துட்டு, ஏன் சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் மாய்கை தானே.
இப்ப என்ன சம்பவம் நடந்து இப்ப இந்தியாவில்? அப்ப அது ஒரு காட்சி, அதை உணர வேண்டியிருக்கிறது, அறிய வேண்டிய விஷயம் இல்லை என்ன நடந்தது என்று சொல்லி. ஒரு தீர்ப்பொண்டு வழியாகி இருக்க இன்னைக்கு கேள்வி கணக்கு கேட்கிற இடம் இது. அப்ப இதுக்கு அங்கால போகையிலா நாம இதோட என்ன செய்வோம், இதுக்குள்ளே நிற்போம், இதுக்கு அங்கால போகக்கூடாது. ஹலோ, ஓம் சொல்லுங்க. இதுல இந்த ஆண்டவன் அருளால் அவன் உருவானவும் அறிவாயா மனிதா. அன்பை பண்பை அதினிலில் அமைத்தான் அறிவாயா மனிதா. அந்த அடுத்த பந்தி மறதியை உறுதிக்கு மருந்தாக அமைத்தான் மறக்காதே மனிதா. அது எதை சொல்றாங்க? எந்த மறதி? இப்ப திக்கிர் தியானம் செய்யாமே இருக்காகலன்னு வைங்களேன். திக்கிர் செய்யறல, அவ தியானம் செய்யறல. மற இன்னொன்று திக்கிர் ஞாபகப்படுத்தலண்டா முதலாவது ஒரு கேள்வி வரணும், எதை ஞாபகப்படுத்துறேன் ஒரு கேள்வி நம்ம கிட்ட வரணும். ஞாபகப்படுத்துறேன்டா ஏதோ உண்ட ஞாபகப்படுத்தினா தானே ஞாபகம் தரிப்படும். ஞாபகம்ங்கிறது நம்ம கிட்ட தரிப்படுறேன்டா அந்த ஞாபகத்துல ஏதாவது ஒன்று தரிப்படணும், ஏதோ ஒன்றை ஞாபகப்படுத்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப நான் சாவியை காணாம மறந்துட்டேன், எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். இப்ப நான் சாவி எங்க இருக்கேன்னு ஞாபகத்துக்கு கொண்டாடுறேன்டா, முதல் நான் ஞாபகத்துல சாவியை நினைக்கணுமா இல்லையா? ரவிக்கு நான் நினைக்கணும், சரியா? சாவியை முதல் நினைக்கணும். நான் நினைச்சு போட்டுத்தான் நான் எங்க வச்சேன்னு எங்க தேடணும். முதல் வீட்டை ஃபுல்லா தேடணுமா? இல்ல வீட்டை ஃபுல்லா தேடணுமா, ஞாபகத்துல தேடணுமா? ஞாபகத்துல தேடுறத விட்டு போட்டோ நான் இப்ப எங்க தேடிட்டு இருக்கேன்? எல்லாத்தையும் வீட்டை தேடிட்டு இருக்கேன். அந்த அவசரத்துல இது ஏன் நடக்குதுண்டா, அவசரமும் மறதியும் இருக்கிறதால. ஏனண்டா எனக்கிட்ட சாவி இருக்கிற இடம் எங்க இருக்கி? ஞாபகத்திலே இருக்குதானே. ஞாபகத்திலே இப்ப மறந்து தானே இருக்கி. ஞாபகத்துல நான் சாவியை எங்க வச்சேன்ங்கிறது ஞாபகத்துல இருக்கா இல்லையா? மறந்திருக்கேன். இப்ப மறந்ததால நான் தேடுறேன். மறந்த உடனே என்ன செய்யறேன்? சாவியை நினைவுக்கு எடுக்கேன். சாவி தானே மறந்த. இப்ப எங்க இருக்குங்கிறத தான் தேடிட்டு இருக்கேன். இப்ப அப்ப எங்க இருக்குங்கிறத தேடுறேன்டா ஒன்று வெளிப்படையான அவசரமா தேட துவங்குறதால எனக்கிட்ட ஒரு அவசரமும் ஒரு மறதியும் ஏற்படுகிறது. நான் மலமலட்டு தேடுறேன். நான் தேடுற மட்டும் இல்லை, வீட்டு அடிக்கிற எல்லாரையும் தேட சொல்றேன். இப்ப எல்லாரும் தேடுறா. அப்ப சும்மாவா தேடுறேன்? இப்ப சாவிய இங்க அந்த மேசையில தூக்கி ஒரு சாமான அப்படி எறிகிறையும், இங்க தூக்கி வீசுறையும், எங்கடாப்பா சாவி அப்படித்தானே தேடுறேன். இப்ப நிதானமும் இல்லை. இப்ப கொஞ்ச நேரம் அமைதியாகி, சரியா நான் இப்படித்தானே இரவு வந்தேன், சும்மா உதாரணத்துக்கு கடையிலிருந்து வந்தேன். வந்த உடனே டீ குடிச்சேன் கதிரையில இருந்து. அதுக்கப்புறம் அப்படியே ஒளிம்பிட்டு போனேன், ரூமுக்கு போனேன். நான் வளமையை வைக்கிறது சாவி வைக்கல, எங்க வச்சேன்? நான் மேசையில. கொஞ்ச நேரம் அந்த அறிவு, அந்த நினைவு, அந்த ஞாபகத்துல போய் அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு நிலைப்பட்டா முதல் சாவி எங்க இருக்குன்னு காட்டுமா இல்லையா? எங்க இருக்கிறது காட்டுது. இப்ப நீங்க வச்ச இடத்தை ஞாபகத்துல தான் காட்டுது. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போகவும் சாவி எடுக்கவும் இல்லை. டக்குன்னு என்ன செய்யறீங்க? அண்ணா போய் அங்க பாக்குறீங்க, அண்ணா சாவி இருக்கு. நான் நினைச்சேன் இரவு நான் ஐநைத்தான் சாவியை வச்சேன். அப்ப அந்த நினைவு உங்ககிட்ட சொல்லிருக்கு, ஈனைத்தான் நீ வச்சா இடண்டு. அதுக்கிடையில தான் நாம மறந்தையும் அவசரப்பட்டையும் எல்லாம் நடந்து. இது யாருக்குண்டா அந்த மறந்ததை ஞாபகப்படுத்துற தியானம் செய்யற வெறுக்குத்தான் இந்த மறதி மருந்து. நல்லா விளைவிக்கங்க ரவிக்கு, நல்ல கேள்வி நீங்க கேட்டது. இப்படி அந்த இப்ப ஏகமாக நான் இருக்கிறேனுங்கிற அந்த நிலையை மறந்திருக்காரே, அவருக்கு இல்ல மருந்து. அவருக்கு ஏகமண்டா என்னன்னு தெரியா, நான் மறந்திருக்கேன் என்னன்னு தெரியா, நான் என்ன ஞாபகத்தில் இருக்கேன்னு அவருக்கு தெரியாதே. அவர் இன்னும் அந்த கொள்கைக்கு வரல. அவருக்கு மறதிங்கிறது மருந்து இல்லை. அவர் மறதியை நீக்கணும். இப்ப அந்த தெளிவை தேக்கிறேன்னா மறதியை நீக்கணும். மறக்கிறத நீக்கி அந்த தெளிவை தேக்கணும். இப்ப ஞாபகம்ங்கிற அந்த தெளிவை தேக்கணும். தேக்கிறேன்னா அதை வச்சுக்க பார்க்கணும். உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாய் கட்டி தீனிடு. என்ன தீனது? என்ன சாப்பாடு? விற்கிற ஞாபகம்ங்கிற தீனை கொடுக்கணும். இப்ப இவருக்கு ஞாபகப்படுத்தி இந்த பழக்கம் உண்டு, இந்த தியானம் விக்கிர செய்கிற நிலை வந்துட்டா. இப்ப ஒரு நேரம் செய்கிறவரை தான் நான் சொல்றேன்.
இரு நேரம் காலை மாலை கண்டிப்பாக தியானம் செய்கின்ற இடத்துக்கு வந்துடுவேன். வந்தா இப்ப நான் இந்த ஞாபகத்துல தான் இருக்கணும் என்று இவருக்கு உறுதியாயிடும். நிந்திக்கும் லவ்வாமா அவருக்கு என்ன செய்யும்? தூக்கத்தை நீக்கும். தூக்கத்தை நீக்கிறேன்னா இது உறக்கம் இல்லை என்ற நிலையை நீக்கிக்கிட்டே இருக்கும். அது அவருக்கு இது நான் உறங்குற நிலை என்று வச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும், இது உறங்குற நிலையாக்கும் என்ற இருந்ததை நீக்கிக்கிட்டே இருக்கும். இப்ப ஏன் அதை தெளிவண்டு காண்றாரு, இப்ப விழிப்பண்டு காண்றாரு, விழிப்பு நிலை என்று உணர்றாரு. இப்படி இருக்கிறவருக்கு ஒரு அவசரம், ஒரு வேலை, ஒரு திடீரென்று ஏதோ ஒரு பராத்து வந்துட்டு வைங்களேன், இவருக்கு மருந்து எது? இந்த மறதி என்கிறது மருந்தண்டு ஏன் எழுதுறான்னா உறுதிக்கு மருந்தான். அப்ப அவர் இப்படி மறந்ததால என்ன செய்யறாரு? நான் இப்படி மறக்க கூடா என்று உறுதியாகுவாரா இல்லையா? அப்படி உறுதியாகிறதுக்கு அவருக்கு அது மருந்து. மறக்காதே மனிதான்னு சொல்றாதான் அது மருந்துங்கிறத மறக்காத. இன்னொரு இடம் இருக்கு, தியானத்தை விட்டு நீ வாழாதடா, இறை தீதாரை பெற்றுக்கொள்ள வாய்க்காதடா. இன்னைக்கு மருந்தும் இல்லை, நோயும் இல்லை, டெப்லெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கு அங்காலையும் ஒன்று இருக்கு. ஏனென்றா அவர் தியானத்தை விட்டு வாழ்றதே இல்லை. ஏன்? இறை தீதாருங்கிற நிலையில அவர் இருக்கார், இருப்பு நிலையா அந்த சமூகத்தோட இருக்கார். இறை தீதாரை பெற்றுக்கொள்வதே முழு நோக்கம். இருக்க அவசரம் முழு நோக்கம், அறகுற நோக்கம் இல்லை. அப்ப இவருக்கு இப்ப இன்னைக்கு மறதி, இன்னைக்கு ஞாபகப்படுத்தல் இதெல்லாம் இல்லை. ஏன்? பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு உன்னை அணைத்திடும். இதுதான் முதல்ல முக்கியமான விஷயம். பரமன் தொடர்பு நிலைத்திடுமா? பரமன் தொடர்பு நிலைத்திட்டா இப்ப அவர் இருக்கிறா, பரமன் இருக்கானா அந்த நிலையில? அவனை என்று நீ இல்லை, ஹக்கான நான் உன்னுடன் இருப்பு நிலை அமைஞ்சிட்டு இப்ப என்னத்தை ஞாபகப்படுத்துற, என்னத்தை மறக்கிற? அங்க ரெண்டுமே இல்லை. அவர்தான் கருவுல இருக்கிறத கனவுல பொருளா கண்டு காண்போன்ங்கிற ஒருமித்த ஒரே தத்துவமாக ஏக வியாபக நிலையில இருப்புல இருக்கிறவர். நீ ஏது நான் ஏது அப்படி இருக்கிற நிலையான அவரை அன்றி அணுவேனும் இல்லை. இப்ப எந்த கட்டத்தில் இப்ப இந்த உறுதி மருந்து திக்கிறே செய்கிறேன்னு வைங்களேன், திக்கிற சம்பந்தப்படுறதே இல்லை. திக்கிறேன்டா என்னென்று தெரியா, ஒரு நிலைப்படுத்துறேன்டா என்னென்று தெரியா, எதை ஞாபகப்படுத்தணும் தெரியா. திக்கிறேன்டா ஞாபகப்படுத்தல், இந்த காணமெத்தத்தை தானே ஞாபகப்படுத்தணும்டா. அந்த காணமெத்தது எங்க, அது எயினுக்கு இருக்கி, எப்படி இருக்கி, எல்லாமே நினைவுல இருக்குவா. அப்ப இருப்பதை மறக்கும் போது மறந்தது நினைவிலாகும். அப்படி எளியனத்துக்குரிய அர்த்தம் அதான். நினைவுக்கு வரும் மட்டும் இல்லை, நினைவுல திடீரென்று ஏற்படும் என்ற கருத்தும் இல்லை. நினைவில் ஆகும் என்ற நினைவில் இருக்கும். அப்ப இவரே என்ன செய்கிறாரு? மறதியை நீக்க முயற்சி எடுக்காரு. இவர் தான் ஆரம்பம். அங்கால அந்த நினைவுல தெரிஞ்சிட்டா இப்ப மறக்காம இருக்கணும். இப்ப இவரு மறை பொருளை உணர்வாரப்பா, அவர் உள்ளத்திலே ஒளி இருக்குதே எங்காக. இவரு அது மறந்துட்டா கொஞ்ச நேரம் அந்த மறந்தது உறுதிப்படுத்துறாரு, உறுதியாகிறார். இன்னும் ஏன்? உறுதி நிறைவு பெற உரிய அமலை செய்திடணும், செய்திடில் என்றது அவசரம். அப்ப அந்த உறுதியும் நிறைவு பெறுது எதால? இந்த மறக்கிறதால. அவருக்கு மருந்து இது உங்களுக்கு இப்ப ஏற்படும். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஏற்படும். ஞாபகப்படுத்திட்டு அப்படியே மறந்துடுவீங்க. என்னத்தையும் இழந்த மாதிரி இருக்கும் உங்களோட உள்ளத்துக்கு. மறுவா திரும்ப டக்குண்டு நாம மறந்து போய் இருந்துட்டோமே என்றா இப்ப என்ன உங்களுக்கு அந்த மறந்து போய் இருந்தது மருந்து இப்ப உங்களை உறுதிப்படுத்துது. எப்படி உறுதிப்படுத்துது? நான் ஞாபகத்துல இருக்கணும், விக்கிரில் இருக்கணும். விக்கிருக்கு ஞாபகத்துக்கு நிகரான அமல் இல்லவே இல்லை. இதை அறிந்து தியானம் செய். இவருக்கு அது மருந்து ரஃபிக்னா. இவர் அந்த மருந்தை உட்கொள்ளணும். இன்னைக்கு அவருக்கு என்ன செய்யும்? அந்த மறந்தத்துக்காக, உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு மணித்தியால ஞாபகத்திலே இருந்தவர் ஒரு அரை மணித்தியால மறந்துட்டாருண்டு. இப்ப நான் இனி அரை மணித்தியால மறக்கக்கூடாது சொல்லி உறுதியாகுவார். அப்ப என்ன செய்ய, 10 நிமிஷம் மறப்பார் உதாரணத்துக்கு, திரும்ப உறுதியாகுவார். அப்ப இனி அவர் நிலை எப்படி மாறும்டா, இந்த மறந்தது மருந்தா இருந்ததால, அந்த மருந்தை இவர் உட்கொண்டதால உறுதி அடைகிறாரு. தியானத்தை விட்டு நாம் வாழவே கூடாத நிலைக்கு அப்படியே வந்துடுறாரு படிப்படியா. இவர் மகிஷரில் படைத்தவன் சொல்லை மறந்த மடையனா ஒழும்ப மாட்டார். படைத்தவன் சொல்லோட ஒழும்புவார். இவருக்கு என்ன மகிஷர்? சரி, விளங்கிட்டு ஆரம்பிக்கணும்னா அப்ப இந்த மருந்து இப்ப நீங்க எல்லாரும் உட்கொள்றீங்க. இப்ப இது மருந்து. இப்ப
தியானம் திக்ர் செய்கிறவங்களுக்கு தான் மருந்தது. அதோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவள் வளமையாக வாழ்ந்துட்டு இருக்காவா? அவர்களுக்கு இது மருந்தே இல்லை. அவங்க முதல் மறதியை நிற்கணும். முதல் மறதியை தீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தணும். முதல் அமர்த்தி போட்டு மறந்துட்டாளண்டா அவங்களையே மறக்காக அவங்க. இவங்களுக்கிட்ட ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ ஏன் மறந்தாய் என்று கேட்காக. நீ உறுதியாக மறக்காத இருக்கா. நீ இருக்கிறத உணர போறா, அல்லாஹ் உணர்த்தி தரப்போறான். இப்படித்தான் செல்ல வேண்டி இருக்கு. நீ தன்னை உணர்ற நிலைக்கு வரப்போறா. நீ ஏக வியாபமா நீ இருக்கா என்கிறத உண்மையிலேயே காணப்போறா. நீ அரசனும் நீயே என்று சென்னதும் சாதாரண இடம் தான். இப்படி இந்த பாட்டில் ஏதாவது ஒன்றோட சம்பந்தப்பட்டே சிந்தனைக்கு போங்க. இல்லையண்டா உங்களோட வளமையாக இருக்கிற மன இச்சையோட தான் நீங்கள் எல்லாத்தையும் யோசிப்பீங்க, எல்லாத்தையும் சிந்திப்பீங்க. அதுக்குள்ள இல்ஹாமத்து பாட்டு தெளிவை தராது, தெளிவடையாது. அட்டையை தூக்கி மெத்தையில் வைத்தாலும் அது என்ன செய்யுதான்? அழுக்கு சேத்துக்க வருகிறண்டல்கள் ஒஸ்தாது. மெத்தையெல்லாம் இருக்கி இறங்குறல்ல, ஆனால் மறக்காம இருக்கான் அழுக்க. ஒஸ்தாது எழுதிக்கிற பாட்டை நுட்பமாக்குறீங்க. அட்டையை தூக்கி மெத்தையில் வைத்தாலும் அழுக்கு சேத்த மறக்காதான். ஆனால் மெத்தையில் இருக்கி, மெத்தையில் இருந்தால் அது என்னத்தை ஞாபகப்படுத்தணும்? நான் மெத்தையில் இருக்கணும்னு தானே ஞாபகப்படுத்தணும். மெத்தையில் இருந்துக்கிட்டு அழுக்கு சேத்த ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்டா, அதுக்கு மறக்க எல்லாமே இருக்கு. அதை எப்படி எழுதியிருக்கா பாட்டு? அப்போ மெத்தையில் தூக்கி நம்மளை வச்ச உஸ்தாது தான். நாம் மெத்தையே மறக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்னத்துக்கு அழுக்கு சேரு? இந்த பேச்சை கொஞ்சம் திரும்ப கேளுங்க. இந்த ராபி இன்னும் கொஞ்சம் கேளுங்க. நான் சிறுட்டியை இன்னைக்கு காட்டுவேன். சிறுட்டியல்ங்கிறதே இன்னைக்கு காட்டப்படுகிறது. அப்போ அந்த நிலை ரெண்டையும் நீங்கள் உங்களோட தெளிவாக எடுத்துக்கிட்டீங்களா தானாக கிளியர் ஆகிட்டு போகும். இப்போ இங்கே தெளிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சிறுட்டியின் உண்மையை அந்த பாட்டில் சிறுட்டிகளின் உண்மை என்று காட்டல வஸ்தாது. ஒருமையில் அந்த பாட்டை பாருங்க, இல்லாட்டி எங்கே வருகுதுன்னா அந்த புத்தகத்தில் எடுத்து அந்த பாட்டை இருக்க கவனிங்க. சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும் சித்தம், சிந்தித்து தெளியும் சித்தம், அறிவு உன்னை ஆட்கொள்ளுமெண்டா. நீங்க இருப்பீங்களா? அந்த சிறுட்டி இருக்குமா? அந்த நிலையில ஆட்கொண்டுட்டான், உங்களை அப்படி எடுத்துட்டான். அது சிந்தித்து தெளிஞ்சு இப்ப தெளிவான அறிவு உங்கள்கிட்ட இருக்குமா? இல்ல அந்த தெளிஞ்ச தெளிவு உங்களை ஆட்கொண்டிருக்கா? ஆட்கொள்ளுமெண்டா என்ன? உங்களை அப்படியே பிடிச்சிக்கும். அவருக்குத்தான் சிறுட்டியை விளங்கியிருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உங்களுடைய சிறுட்டி உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான். அவருடைய நிலை அப்படி இருக்கு. நமக்கு பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்? நாம கட்டுண்ட நிலையோட இருந்துதானே நாம எல்லாத்தையும் பார்த்து பழகிடிக்கும். அப்ப அந்த பழக்க வழக்கத்தோட நாம என்ன செய்யறோம்? அதை சிந்தனைக்கு எடுக்கும். அப்படி சிந்திக்கிறது, அப்படி சிந்தனைக்கு எடுக்கிற விஷயம் சிறுட்டிகள். சிறுட்டி கிடையாது. அப்ப சிறுட்டி என்கிறதையும் தன்னில் தானே உணர வேண்டியிருக்கு. அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற களிமா கருத்தா அமைகிறேங்கிறது இதுதான். இது உங்களை உரிய இடம் சேரும் வரை ஞாபகத்துக்கு கொண்டு போகும் அந்த தெளிவு. அதில் பைய மெதுவாக அமையும். ஒன்று யோசிக்க தேவையில்லை. ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த இடம் விளங்கிட்டு இப்ப கொஞ்சம் கீழே வரும். சரியா? இது இந்த பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் கீழே கேள்விதான். இந்த டைம்ல கேட்கலாம் இருந்தாலும் அது வருவோம். சரியா? சரி. இப்ப நீங்க சிருஷ்டி கல்லுக்கு வந்துருங்க. அல்லாஹ் மாலா சிருஷ்டி மாலா சிருஷ்டி கல்லுக்கு வந்தாச்சு. சரியா? இப்ப இந்த 300 நப்சுகள் ஒரு கனவை கலைக்குது. சரியா? கலைஞ்ச உடனே அது ஏதோ ஒரு இடத்துல விழிப்பு பெறுது. அந்த இடத்துல நமக்கு போன கடமை இந்த கடமை தான் நினைக்கிறேன் பேசணும். யார் என்ன நித்து எழுப்பினது எல்லாம் இப்ப இந்த நப்சு தான் கேட்க போகுது. திருப்பி அவடத்தையே ஒளிம்புது. இங்க விளம்புற இங்கே ஒரு இடத்துல அந்த 300 நப்சும் கண்டிப்பா உடல் இல்லாம அதால வாழ முடியாது. ஏன்னா அந்த கனவுல உடல் இருந்து பழக்கப்பட்டு வருது. அப்ப எங்கேயோ இடத்துல ஒரு உடல் இருக்குது. அந்த எடுக்கிற உடல் களவுல, அதாவது இப்ப மரணிக்கும் போது எந்த உடலாக இருந்துச்சோ. இப்ப நீங்க கேட்கறது சரி ராபி, ஆனா விஷயத்துக்குள்ள வருகிறது இல்லை. இதை ஒரு கேள்வியா எடுக்கல. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க உடலை ஒரு பொருள் என்று நினைச்சுக்கிட்டு தான் இப்ப என்ன கேட்கறீங்க. அதனாலதான் நான் சிருஷ்டி கல்ல நின்றுட்டு இந்த கேள்வியை கேட்க இல்ல. அதான் சொல்றேன், உடலை ஒரு பொருள் என்ற ஒரு நோக்குல தான் இந்த கேள்வியே வரும் நமக்கு. ஒஸ்தாது உடலை எப்படி நின்று காட்டுறாங்க?
அதை பாம்பு இருக்கே, அதை காணல் நீர் இருக்கே, நீங்கள் வாகனத்தில் போகக்குள்ள முன்னுக்கு காணல் நீர் மாதிரி தெரிஞ்சே, பாம்பு இருக்கே கயிறு கிடக்கக்குள்ள பாம்பா தெரிஞ்சிச்சு, அந்த இடத்த உடலை காட்டுறாங்க. இப்போ அதை எப்படி விளக்குற, இப்போ எப்படி விளங்குறது? இப்போ ஆனால் உங்களுக்கிட்ட இருக்கிறது இருக்கே, நீங்கள் இப்போ உடல் நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, இப்போ உடல் நான் உடல் தான் இப்போ ஒரு உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது உடல் இல்லை, உண்மையில் அது உடல் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு நம்மக்கிட்ட. இப்போ மறுச்சிங்கிறது தான். அதனால் நாம் அதை உணர்றதுக்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. முதல்ல என்ன செய்யணும், அந்த மறுச்சியை நிற்கணும். இது உடல் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கிறத அழிக்கையும் சொல்லலை, ஆக்கையும் சொல்லலை. இது இப்போ புறவாட்டத்துக்கு தரக்கூடாது. இப்போ கேட்குறீங்கன்றதுக்காக தான் நான் தரேன். இப்போ நீங்கள் இருக்கிற உடலை நான் இப்போ அழிச்சு போட்டு கதைக்கையும் இல்லை, உருவாக்கி போட்டு கதைக்கையும் இல்லை. இருக்கிறது என்னங்கிறத உணர்ந்தீங்களா உடல் இருக்காது. இப்போ உங்களுக்கு உணர செஞ்சிருப்பான். ஹக்காய் ஹக்கு நீ தான் நண்டு சாஹிப் நானே நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். இப்போ இதில் இருந்தா அப்போ இன்னைக்கு உடலை ஒரு பொருளாக நினைச்சு தான் இந்த கேள்வி நமக்கு வருது. இந்த உடலை பொருளாக நினைக்கிறது, பொருளாக எடுத்தது தான் நப்ஸ். இது மறக்கிறது தான் மரணம்ங்கிறது. மரணத்தின் ஜீவன் மறந்து போகிறது இது. அப்போ இப்போ எங்கே இருக்கிறது? மறதியில் இருக்கு. அது ஒரு பொருளே இல்லை. இப்போ அப்போ உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே. அப்போ இன்னைக்கு உடலை மாய்கை என்று காட்டுறாங்க. இன்னொரு பாட்டில் சொல்கிறாங்க, நிழலை போன்ற, நிழலுங்கிறது ஒரு பொருளா? இப்போ நம்ம ஒரு பொருள்னா தானே முதல்ல அதை விவரிக்கிறதுக்கோ தெளிவுபடுத்துறதுக்கோ இல்லை அதை பிரித்து காட்டுறதுக்கோ ஏதோ ஒன்று அறிவு ரீதியாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு கொண்டரலாம். இப்போ கயிறு கிடந்த பாம்பு மாதிரி தெரிஞ்சது என்னன்னு கேட்டால் அது ஒரு பொருளே இல்லையே. அதை எப்படி விளங்கப்படுத்துறது? அது ஒரு மாய்கை, ஒரு அறிவுள்ள ஏற்பட்ட ஒரு மயக்க நிலை. அதைத்தான் மறுச்சி என்று சொல்கிறேன். அந்த மறுச்சி இருக்கிறதால ஆண் குலம் பெண் குலம் ஆனது என்றும் அதை அறிகிற நிலையும் வருகிறதில்லை. அது இருக்கிறதால ஆவதும் அழிவதும் என்ன என்று விளங்குற அந்த புரட்சியும் ஏற்படுவதில்லை. இப்போ நீங்கள் கேட்டதுக்காக தான் இப்போ ஸ்பொட்டிலேன்னு என்று பேசிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப உடலை நீங்கள் ஏன் மையப்படுத்துகிறேன்? நாம் உடலை நான் இன்னும் என்ன சாமாதண்டு நாம் இன்னும் என்ன செய்யலை, அதை நோக்கலை. இப்போ நான் உடல் இல்லைன்னு சொல்கிறேன் கருத்துக்கு வர வேணாம். உடல் என்று இல்லைங்க, அது உணர்வது, அது தன்னில் தானே உணர்ந்த நிலை. அது அதை உணர்றதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? ஏன் அது நமக்கு உணர இல்லாமல் இருக்கின்றா? நம்முட பழக்க வழக்கம் உடலை நான் என்று எடுக்கிறது, இந்த மாய்கியை ஒரு பொருளாக எடுக்கிறது, இதைத்தான் அது காட்டுறாங்க. இப்போ நம்ம மாய்கி ஒரு கணத்தில் பாம்பா தெரிஞ்சதை என்ன என்று விளக்குவோம், என்ன என்று பிரித்து பார்ப்போம், என்ன என்று பிடிச்சி பார்ப்போம். மெண்டெல்லாம் நாம் சிந்திச்சோம்டா அது நடக்குமா? அப்போ அதான் அறியாமையால் வர கேள்வி. அறியாமை இருள், அதை அறியணும். நாம் அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை நீ தேடவில்லை என்ற அந்த தேடல் வரணும் உங்குள்ள. முன்னுக்கு இருக்கிறதையெல்லாம் விடுங்க, அது அறிந்த நிலையில இருக்கு. காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனும். அப்போ அந்த அந்த அதுக்கு கவனத்தை செலுத்த தேவையில்லை. இப்போ நீங்கள் கேள்வியை கேட்கக்குள்ள பாருங்கள், இந்த கேள்வி சரியா? இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், இப்போ நீங்கள் ஒரு இடத்தை பிடிச்சி இருக்கிறீங்க, மொத்தத்தில் சுருக்கமாக போகும், அணுக்களின் திரட்சியா இல்லையா? மொத்தத்தில் அவ்வளோ அணுக்களின் திரட்சி தானே. கோடா 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 கோடி அணுக்கள் திரட்சியாக இருக்கா இன்னைக்கு. இப்போ ஒரு இடத்தை பிடிச்சேன்னு வைப்போமே, அதை ஒரு கணம் அப்படியே ஃபுல்லாக கலைச்சிடுவோம். ஒரு கணம் அப்படியே அறிவால் கலைங்கப்பேன், கலைச்சி விட்டா இப்போ நீங்கள் இன்னைக்கு இருந்த அவர் எங்கப்ப இருக்காரா இல்லையா? இப்போ ஒரு நீளாகல கணத்தில் ஒரு ஆள் இருந்தாரா இல்லையா? அவரா இன்னைக்கு இருக்காரா? இல்லைன்னு எடுக்கிறியா, இருக்காரன்னு எடுக்கிறியா? அப்போ ஒரு சிவத்தை அஸ்மாக்கள் என்ன செய்யுது, நமக்கு காட்டி தருது. இன்னைக்கு சிவத்தை ஏன் காணையில் அது கண்ணால். இப்போ கணுக்கள் என்று கலைச்சி விட்ட உடனே கண் மட்டும் இருக்குமா இன்னைக்கு, காது மட்டும் இருக்குமா? ஆனால் இன்னைக்கு பார்வை நிற்கி. இப்போ இன்னைக்கு அந்த பார்வையை பிடிக்க வேண்டியிருக்கு. பிடிச்சா தான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் என்ன செய்வோம், அப்படி காண்றது தான் தியான நிலை. சரியாகக்குள்ள காட்சி நிலை கிட்டுறது. அது கல்பு கண்ணெல்லாம் பார்க்கலாம். இப்படித்தான் செல்ல வேண்டியிருக்கேன் இன்னைக்கு. கல்பு கண்ணண்டா என்ன, கட்டுண்ணாத பார்வை அது. இது கட்புலன் போலி கூத்து. இப்போ நம்ம இப்போ கட்டுண்ட புலனுக்கோள் இருக்கிறதால நாம் என்ன செய்கிறோம், புவியில் பிறந்ததாய் நம்புகிறோம். எல்லாமே நாம் அந்த அடிப்படைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இப்போ அதை கேள்வியாக எடுக்கும். இது ஆரம்ப நிலையும் இல்லை. இது அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைங்கிற களிமாவுள்ள ஆரம்ப நிலையும் இல்லை. இது அதிகமாக ஆரம்ப நிலையில் இருந்தவங்க எல்லாம் இதைத்தான் இப்போ சிந்திச்சுட்டு இருக்க. அவர்கள் சிந்திக்கிறது கிடையாது.
முன்னுக்கு இருக்கிறதையெல்லாம் சிந்திச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது என்ன இது? இறைவன்ட நாம தோற்றம் விளங்கிட்டா இல்லை. அப்துல்லா பயில்வான் சொல்லி தந்தார், நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவர் ஏற்றுக்கொண்டு எப்படி அதை சொல்கிறாங்க? அவர் சொல்லி தந்ததை காதால கேட்டு உள்ளத்தில் பதிச்சிருக்கா. இப்படி பதிச்சிருக்கிறத தான் ஏற்றுக்கொண்டேன்னு எடுத்திருக்காங்க. ஏற்றுக்கொள்ளுறங்கிறது அப்படி இல்லை, நீங்கள் நாமமாவே இருந்து ஏற்றுக்கொள்ளணும். அதை இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்றேன்டா, இறைவன் ஏகனாய் இருக்க நீங்க கட்டுண்ட நிலையில இருந்துக்கிட்டு இறைவன் ஏகனாய் இருக்கான் என்று ஏற்றுக்கொள்வதல் அல்லது அந்த ஏகனா நான் இருக்கேன் அந்த இருப்பு நிலையை நான் ஏற்றுக்கொள்ளணும். இன்பம் விளையும் சொர்க்க நிலம் என்று சொன்னா அதுதான். அப்ப அதே மாதிரி இப்ப அண்ணா இருக்கிறது என்னங்கிறத உணர்ற என்றா இருக்கும் நான உணர்ந்து கொண்டா உன்னை நோக்கு உண்மை சொல்றேன் கேளு. இப்ப உன்னை நோக்குன்னு ஒரு சொல்லக்குள்ள கட்டுண்டு இருக்கிற உங்களைத்தானே சொல்றாங்க. இப்ப உங்களை அணுக்களை ஃபுல்லா அப்படியே கலைச்சு விட்டு போட்டு உன்னை நோக்கணும், நான் எதை நோக்கி சொல்றேன்? நோக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? அப்ப நீங்க அப்படியே இருந்துதான் நோக்கணும். இப்ப நோக்கினீங்களா நீங்க உடல் என்று நம்பின சாமான் இல்லை என்று உங்களுக்கு அந்த உணர்வு உணர செய்யும். இப்ப என்ன இருக்கு? இன்னைக்கு உடல் இல்லை, ஆனா இப்ப என்ன உங்களுக்கு என்ன தெரியறது இல்லைன்னு எடுக்க வேணாம். ஏன்னா அறிவு ரீதியாக என்னன்றது அறிவு கண்ணுக்கு உணர்த்தப்பட்டுரும். எங்கேயும் போறையும் இல்லை வாரையும் இல்லை, பிராண நிரம்ப விட சமீபமா நிச்சயமா இருக்கான். ஏக வியாபக நிலையில இப்பயும் இருக்கிறீங்க நீங்க. அதனால இப்ப நம்ம இந்த போக வேண்டியதான் தான். இப்ப இது எடுக்கல, எப்படி எடுக்கிறேன்? உடலை மாய்கை என்று காட்டிட்டாங்க. அந்த மாய்கை என்று மாய்கை விவரம் புரிந்து விட்டால் அப்ப இன்னைக்கு என்னண்டா ஏன் மாய்கை விவரம் புரியணும் என்று சொல்றாங்கடா, அதை உணரையலாம், மாய்கை அறியலாம், கற்றுக்கொள்ளலாம். ஏன்? அது ஒரு பொருள் இல்லை. பொருள் இருந்தால் தானே உணர்றதுக்கு எடுக்கலாம், அறியறதுக்கு எடுக்கலாம். வாங்க மாய்கையை நான் கற்றுத்தாரேன் என்று செல்லலாம். மாய்கை விவரம் புரியணும்டா அப்ப ஒரு மறதியால எனக்கு உடல் என்று தெரிஞ்சிட்டு இது. அப்ப இது என்ன? இப்பதான் அந்த விவரம் புரியுதவருக்கு. இப்ப உடலை மையப்படுத்தி வர கேள்வி எல்லாம் மாய்கையோட சம்பந்தப்பட்டதுதான். சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் மாய்கை தான். இப்ப நாம அதுக்குள்ள என்ன கேள்வி எடுக்கிறேன்? அப்ப குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், அது எல்லாம் மறந்தே போயிடும். அப்ப மரணத்தின் ஜீவன் மறதி என்று காட்டிட்டாவா? அப்ப நப்சங்கிறது இப்ப நமக்கிட்ட இருக்கிறது என்ன? நான் நேற்று உறவாட்டத்திலே அது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன் நுட்பமா. உங்களோட உள்ளத்தில் இருக்கிறத உங்களுக்கு உணர செய்கிற நிலைக்கு உள்ளம் வந்துட்டா உள்ளம் பரிசுத்தமா இருக்கு. ஆனா அப்படி உணர செய்கிற நிலை வாரேண்டா உங்களோட உள்ளத்திலே உலக சம்பந்தப்பட்ட எந்த பதிவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலை வரக்குள்ளாங்க என்ன செய்யும்? அந்த உள்ளம் தன்னைத்தானே உணர்ற நிலை, ஏக வியாபகமா நான் இருக்கின்ற இருப்பு நிலையை உணரும். அது உணர செய்யும். அங்கே இது எங்க நடக்குது? அதே நிலையில ஐநைக்கு நடக்கிறது தான். இதுக்கு இந்த பதிவுகள் எல்லாம் தான் அதை உணர செய்யாம உணர இயலாம நம்மளை தடை பண்ணிட்டு இருக்கு. தடை பண்ணிட்டு இருக்கேன்டா என்ன காரணம்? இதுதான் மறதி. ஏன் இதை ஞாபகம் பண்ணி நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒஸ்தாது சொல்றாங்க மடையர் வாழ்வை கொப்பி பண்ண குப்பமேடங்காகவே நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஞாபகம் நமக்கு. உதாரணத்துக்கு ஒப்புமே நமக்கு அங்கே ஒன்று இருக்கேன்னா அது ஞாபகத்தில் இருக்கு. இங்கே வீடு இருக்கேன்னா அங்கே ஞாபகத்தில் இருக்கு. அங்கே காத்தாங்குடியா ஞாபகத்தில் இருக்கு. இங்கே கொழும்பண்டா ஞாபகத்தில் இருக்கு. நம்மளோட ஞாபகத்தில் என்ன இருக்கு? இதெல்லாம் தான் ஞாபகத்தில் இருக்கு. இப்படி ஞாபகத்தில் இருக்கிற இதெல்லாம் உண்மையில ஒரு கொப்பி பண்ண வாழ்க்கை. ஒரு மடையன் தந்தையோ அது சொல்றாங்க. ஏன் மடையன் எதை தருவான்? மறதியை தான் தந்திருக்கான். அப்ப குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறியண்டா என்ன? நம்மளும் அறியாத நிலைக்கு அவன் இதையெல்லாம் கொண்டாந்து நம்மள்கிட்ட பதிச்சு நம்மள அந்த நிலைக்கு கொண்டாரான். அப்ப இப்ப மழலை பருவத்தில் இருந்துகிட்டு அப்படியே எங்க வார நாம உண்மையிலே சொர்க்கத்துக்கு வாரமா நரகத்துக்கு வாரமா? அவன் தான் கொண்டாடாண்டு ஒப்பமே. இதெல்லாம் உறவாட்டத்துல தரக்கூடாது, நீங்க கேட்கறதுக்காக தான். அப்ப எங்க அவன் நான் கொண்டு எல்லாரையும் கொண்டு போய் எல்லாரையும் நிரப்புவேன் என்று சென்னத்தை அந்த வாக்குறுதி அவன் செய்கிறானா இல்லையா? நான் நரகத்தை நிரப்புவேன் என்று சென்னத்தை அவன் செய்கிறானா இல்லையா? அப்ப மழலை பருவ உள்ளத்துல மலக்குத்த கண்டம். அதுக்கப்புறம் எங்க வந்தோம்? அப்ப நீங்களும் உங்களை எல்லாரும் இறங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையோட அங்கதான் வாழலாம் என்று அனுப்பின இடம் எது இப்ப? அப்ப இதெல்லாம் ரகசியம் இருக்கு. இதுகளை நாம வெளிப்படையாக பேசுறேன்னா நாம நேரில் தான் பேசுவோம். உறவாட்டத்துல பேசக்குள்ள நீங்க எல்லாம் சரியா எடுத்துக்குவீங்க. இதை எல்லாரும் வேற யாரும் கேட்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஏனண்டா இல்முல்லக்கீன் வந்தா லத்தர உன்னல் ஜஹீம், நிச்சயமா நரகத்தை பார்க்கலாம். வேற எங்கேயும் போக தேவையில்லை. பார்த்ததுக்கு பிறகு அந்த நரகத்துக்கு போக விரும்புவோமா? நாம தெரியாம கிடக்கும், அறியாம கிடக்கும். நமக்கு அறியாம நிலையை மறதியில வச்சிருக்காங்க நிரப்பி. ரைட்.
அப்போ அதனால உடல் என்ற ஒரு சாமம் கிடையவே கிடையாது. நான் இப்போ இருக்கிறது இப்படி உடலோட இருந்துக்கிட்டா உடல் இல்லை என்று சொல்றாரு என்று அவன் தான் சொல்றான். இப்போ நான் அதை சொல்லலை, நுட்பமாக எடுங்க. உடல் இல்லை இப்போ இருக்கிறது, அதை உணர வேண்டிய ஒரு சாமம் அது. அது உணரத்தான் வந்திருக்கு. நாடினா அறிய, அப்போ அறிகிற நிலைக்கு வந்திருக்கிறீங்க. அறிங்க, அறியவே பிறந்த நீ அறியவில்லைன்னு தான் சதழுகிறாங்க. அப்போ ஏன் பிறந்த நீங்க? அறியறதுக்கு. அப்போ எதை அறிய போறீங்க? அந்த பிறந்ததை அறிங்க. எப்படி பிறந்தீங்கன்னு அறிங்க. அதுதான் ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வது புரட்சியடா. இப்ப அவர்கிட்ட உடல் இல்லை. இப்ப இன்ன பொருள் என்று இல்லாம இருந்தது இருக்கு. இன்ன பொருள், இன்ன பெயர், இப்படி என்று தெளிவா இருக்கு. அப்ப நாம சின்ன பிள்ளை இடத்தையெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு அப்படியெல்லாம் இல்லை ஒண்ணு. இதை தெளிவா கேளுங்க இந்த பேச்சு. அப்ப நாம் இதோட நிப்பாட்டுவோமா? டைம் சரி, சஜா நிப்பாட்டுவோம் இதோட. ஓ